அவளோட உலகம் இருட்டில்ல, ஆனா ரொம்ப அமைதியா இருந்தது. ஒரு பார்வையற்ற பெண்ணோட உலகத்துல வெளிச்சம் இல்லேங்கறத விட, சுத்தி யாருமே இல்லாம இருக்கிற அந்த நிశ్శப்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வலி. அந்த ஆழமான தனிமையான அமைதியில இருந்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதை தொடங்குது. ஹலோ வணக்கம். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்குமான ஒரு வித்தியாசமான பிணைப்பை விவரிக்கிற வெளிச்சத்தின் குரல் அப்படிங்கிற இந்த அழகான கதையோட தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். எப்படி ஒரு அறிமுகமே இல்லாத குரல் ஒருத்தரோட இருண்ட உலகத்துல பெரிய வெளிச்சத்தை கொடுக்குதுன்னோ, அந்த உணர்ச்சிகரமான பயணம் எப்படி மாறுதுன்னோ நாம விரிவா பார்க்க போறோம். தயாரா? முதல்ல இந்த அமைதியான உலகத்துக்குள்ள நாம நுழைவோம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இங்க இருக்கிற இரண்டு முற்றிலும் வேற வேற உலகங்களை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் சின்னஞ்சிறிய ரூம், ரொம்ப மெல்லிய மஞ்சள் நிற லைட், வெளியில சத்தமில்லாம பெய்யும் மழை, கூடவே யாருமே இல்லாத ஒரு தனிமை. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப மாடர்னான சுறுசுறுப்பான FM ஸ்டுடியோ, கலர் கலரான நியான் லைட்ஸ், எப்பவும் சத்தமான உற்சாகமான பேச்சுக்கள். இந்த இரண்டு துருவங்களும், அதாவது இந்த தனிமையும் சத்தமும் எப்படி ஒன்னா இணைய போகுதுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஜன்னலோரம் தனியா உட்கார்ந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பார்வையற்ற பெண்ண கவனிங்க. அவங்க அந்த ரேடியோவை ஏதோ ஒரு சத்தத்துக்காகவோ இல்ல பாட்டு கேட்கறதுக்காகவோ மட்டும் பயன்படுத்தல. அதுதான் அவங்களுக்கான ஒரே துணை, ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம். அடுத்ததா அந்த ஆறுதலான குரல் அவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு உயிர் நாடியா மாறுதுன்னு பாப்போம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆர்ஜே சும்மா எல்லாரையும் போல ஜாலியா பேசிட்டு போறவர் கிடையாது. அவர் கேட்கறவங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அவங்கள ரொம்ப அழகா அமைதிப்படுத்துறாரு. நள்ளிரவுல அவர் சொல்ற நீங்க தனியா இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் இந்த தனிமையான பெண்ணை ரொம்பவே பாதிக்குது. உடனே அவங்க ரொம்பவே எமோஷனலான, ஆனா தம் பேர் என்னன்னு சொல்லாத சில மெசேஜ்களை அவருக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. உங்க குரல் கேட்டா என் பயம் குறையுது, இன்னைக்கு நான் சிரிச்சதுக்கு காரணமே நீங்க தான். இப்படி போற அந்த மெசேஜ்கள் அந்த குரல் மேல அவங்க வச்சிருக்கிற அதீத நம்பிக்கையை நமக்கு காட்டுது. இப்போ கதை வேகம் எடுக்குது. அந்த புதிய பிணைப்பு உருவாகிற நேரம் இது. இப்போ நான் சொல்ற இந்த டைம்லைன் அவங்க பிணைப்பு எப்படி சட்டுன்னு மாறுதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். ராத்திரியானா அந்த ஆர்ஜேவோட குரலை துணையா கேட்கறது, பகல் நேரங்கள்ல தன்னோட உணர்வுகளை மெசேஜஸா அனுப்புறதுன்னு போய்கிட்டு இருந்த அவங்க லைஃப்ல ஒரு ட்விஸ்ட். அந்த ரேடியோ ஸ்டேஷன் நடத்தின ஆர்ஜேயை நேரில் சந்திக்கலாம் அப்படிங்கிற போட்டியில அவங்க ஜெயிக்கிறாங்க. எங்கேயோ நிழல்கள்ல இருந்த ஒரு அமைதியான ரசிகை இப்போ நேருக்கு நேர் தான் நேசிச்ச அந்த மனிதனை சந்திக்க போறாங்க. இது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன் ஏர் போர்டு எரியற அந்த ஸ்டூடியோல இருந்து நீங்க தான் வின்னர் அப்படின்னு ஃபோன் வந்ததும் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க முகத்துல ஏற்படுற அந்த அதிர்ச்சி, தன்னோட போனை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அந்த தருணம் நிஜமாவே உணர்ச்சிகளின் உச்சம்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த அந்த முதல் சந்திப்பு. அந்தி சாயும் நேரம். மென்மையான அந்த பொன்னிற வெளிச்சத்துல அந்த பார்வையற்ற பெண் ஒரு வெள்ளை பிரம்போட ரொம்பவே பதட்டமா நிக்கறாங்க. அந்த இளம் ஆர்ஜே அவங்கள பார்த்ததும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமாங்க, இத்தனை நாளா தனக்கு அந்த உருக்கமான மெசேஜ்களை அனுப்பின ஸ்பெஷலான லிசனர் இவங்கதான அவருக்கு புரியும். அந்த அமைதியான தருணம் அப்படியே நம்மள உறைஞ்சு போக வைக்குது. உங்க வாய்ஸ் நான் இமேஜின் பண்ணதை விட காமா இருக்கு. இருவருக்கும் இடையில இருந்த அந்த பெரிய அமைதியை உடைச்சு ஒரு சின்ன புன்னகையோட அந்த பெண் சொல்ற இந்த வார்த்தைகள் அந்த முதல் சந்திப்போட இறுக்கத்தை ரொம்ப அழகா மென்மையா குறைக்குது. ஸ்டூடியோவோட அந்த வெதுவெதுப்பான ஆரஞ்சு லைட்ல அவங்க ரொம்ப மெதுவா ஒரு கேள்வி கேக்குறாங்க. உங்க முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவரு கண்கள் கலங்க லேசா சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. கதையோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற இந்த கியூட்டான உரையாடல் நம்மளையும் அறியாம ஒரு எமோஷனல் கனெக்ட உருவாக்குது. இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். அவங்க சொல்ற இந்த வரி, நான் காதலிச்சது வாய்ஸ் இல்ல, என்னை ஒவ்வொரு இரவும் தனிமையிலிருந்து காப்பாத்தின மனிதன். சான்ஸே இல்லல்ல. இவ்ளோ நாளா அவர் வெறும் ஒரு குரல்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததை உடைச்சு அந்த குரலுக்கு பின்னால் இருக்கும் ஒரு நிஜமான மனிதன் அவங்க நேசிச்சிருக்காங்கங்கிற உண்மை ரொம்பவே ஆழமானது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய முரண்பாடுன்னு பாருங்களேன். யாரோட வேலை எப்பவும் சத்தமா பேசிக்கிட்டே இருக்கிறதோ, யார் வார்த்தைகளையே தன் வாழ்க்கையா வச்சிருக்காரோ, அந்த மனிதன் இப்போ ஒரு வார்த்தை கூட பேச முடியாம கண்கள்ல கண்ணீரோட சத்தமில்லாம உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அந்த எமோஷன் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. கதையோட நிறைவுக்கு வந்துட்டோம். இது கேட்கப்படுவதற்கான ஒரு வாக்குறுதி. யாராவது உங்களை புரிஞ்சிக்கிறாங்கன்னு ஃபீல் ஆகணும்னா நான் இங்க இருக்கேன். அந்த எமோஷனலான சந்திப்புக்கு பிறகு அந்த ஆர்ஜே தன்னோட ஒவ்வொரு நைட் ஷோவையும் முடிக்கும்போது சொல்ற வார்த்தைகள் இது. வெளியில சிட்டி லைட்ஸ் ஒளிர, ஸ்டூடியோவோட அமைதியில் அவர் சொல்ற இந்த வார்த்தைகள் சும்மா சாதாரண ரசிகர்களுக்கானது இல்ல.
அது நேரடியாக அந்த பெண்ணுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆழமான சத்தியம். இப்போ இந்த அழகான தருணத்தை கொஞ்சம் மனசுல வாங்கிக்குங்க. நிலவொளியில அந்த பார்வையற்ற பெண் ரொம்ப அமைதியா முகத்துல ஒரு நிறைவான புன்னகையோட ரேடியோவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடக்கத்துல இருந்த அந்த பயமுறுத்துற அமைதிக்கும் இப்போ இருக்கிற இந்த நிம்மதியான அமைதிக்கும் எவ்வளவு வித்தியாசம்! தனிமையில தொடங்குனவங்களோட பயணம் இப்போ ஒரு அழகான பிணைப்போட முழுமையடைஞ்சிருக்கு. சோ உங்களோட வாழ்க்கையில இருட்டையும் தனிமையும் போக்கும் அந்த ஆறுதலான குரல் யாருடையது? நீங்க உண்மையிலே யாருக்காக மனதார காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த அழகான கேள்வியோட உங்க சிந்தனைக்காக விட்டுட்டு இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். மனித உணர்வுகளையும் இந்த அன்பான பிணைப்பையும் பத்தி தெரிஞ்சுக்க என் கூட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.